ஆனா இந்த விஷயத்துல வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜகவும் ஒரே நேர்கோட்டில் இருப்பதாக எங்களுக்கு ஒரு சந்தேகம் எழுகிறது. எதற்காக சொல்றேன்னா, அந்த போட்டோ 2யுமே நீங்க பாருங்க. அண்ணாமலை பேசினதையும் பாருங்க, மா. சுப்பிரமணியன் அவர்கள் பேசுறதையும் பாருங்க. அதாவது மக்கள் நலன் தான் முதலில். அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும். அதான் இத்தனை நாளா அந்த மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்கன்னா, ஏதோ ஒரு விஷயம் அதுல இருக்கு அப்படிங்கிறத அரசு ஏன் கண்டுக்க மாட்டேங்குது? அது மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த போராட்டம் நடத்துவோர் மீதும், ஆர்ப்பாட்டம் நடத்துவோர் மீதும் பல்வேறு நெருக்கடிகளை கொடுக்கிறது. இத வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருந்த கே. பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து பேசியிருப்பாரு. அதாவது தமிழகத்தில் வந்து அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி எதுவும் அமல்படுத்தப்பட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு. ஏன்னா, இங்க வந்து போராட்டம் நடத்தவும், ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கும் அவ்வளவு நெருக்கடிகள் தருது இந்த திராவிட முன்னேற்ற கழகம். அதாவது இத்தனைக்கும் கூட்டணி கட்சிகள் தான். கூட்டணி கட்சிகளுக்கே இப்படி ஒரு நெருக்கடின்னா, இது